ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிஎம் சிவா யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கடைசி வீடியோவில் வாங்கின கோப்ரோவோட அன்பாக்சிங் அண்ட் அதோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வாங்கிட்டு வந்து 3-4 நாள் ஆயிருச்சு. ஸோ இதுதான் நம்மளோட கோப்ரோ ஹீரோ 12 கிரியேட்டர் எடிஷன் வாங்கியிருக்கேன். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ தான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன். பண்ணுவோமா? பயங்கரமான பேக்கிங்காக இருக்குது. இது வெறும் பாக்ஸ் தான். அண்டு சூப்பராக ஒரு குட்டி சூக்கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. கையில் பிடிச்சி இப்படி தூக்கிட்டே போயிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணி உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். கிரியேட்டர் எடிஷன் மஸ்ட் பி அப்டேட்டட் பிஃபோர் யூ கேன் யூஸ் இட். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை அப்டேட் பண்ணால் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி நிறைய வீடியோலாம் நான் பார்த்துட்டேன் எப்படி பண்ணியிருக்காங்க. ஏன்னா எனக்கும் தெரியாதுல்ல எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்க்கணும்னு. ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சு உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு காமிச்சிடுறேன். இதான மெயின் கேமரா. ஸோ கோப்ரோ கேமரா 12 கேமரா இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியா மோடு. ஸோ இதுவும் எதுக்கு அப்படின்னு நான் அடுத்தடுத்து இதெல்லாம் சொல்கிறேன். பட் இது உள்ளே இருக்குது. அண்டு லைட் மோட் இருக்குது. ஸோ முன்னாடி நம்ம வந்து லைட் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா லைட் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இருட்டில் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு லைட் தேவைப்படும் பார்த்தீங்களா, அதுக்கு லைட் மோடு. எண்டூரோ பேட்டரி. இது வந்து பேட்டரி உள்ளே போடுறது, கோப்ரோ உள்ளே போடுறது ஒரே ஒரு பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இது நம்ம லோக்கலாக சொல்லணும்னா கிம்பிள்னு சொல்லுவோம். கோப்ரோ இது என்ன சொல்கிறாங்கன்னா இது பேர் வோல்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்டாண்ட் மாதிரி போட்டு நிற்க வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும். சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மாடியில் இவ்வளோ தான் இருந்தது. பேக்ஸே பாருங்களேன் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போமா. இதெல்லாம் வந்துட்டு அந்த இது கிளிப்பு, அதை மாட்டுறதுக்கு இது அந்த ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கேபிள் 2 கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்டு மவுண்ட் கொடுத்துருக்காங்க 2 மவுண்ட். உண்மையிலே இதெல்லாம் வந்து எதுக்குன்னு எனக்கே தெரியாதுங்க. இதெல்லாம் யூஸ் பண்ண தான் நமக்கே தெரியும். கோப்ரோ வச்சு வீடியோ எடுக்க தெரியும், அவ்வளோதான். ஸோ அந்த மீடியா மோடில் மாட்டுறதுக்கு, மைக்கில் மாட்டுறதுக்கு அந்த ஏர் ஃபில்டர், நாய்ஸ் ஃபில்டரு, 3M டேப் போட்டு இது ஒன்று நம்ம ஹெல்மெட்டில் மாட்டுவோம்ல அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட்டில் இல்லை பைக்கில் எங்கே வேணுமோ அங்கே மாட்டிக்கலாம். கேர்வாக இருக்குது. ஸோ கேர்வான இடத்துல எங்களால் மாட்டிக்கிறதுக்கு அது ஒரு டேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 லாக் இருக்குது. எதுக்குன்னு தெரியலை. எது லாக் எதுக்கு அப்படின்னு தெரியல. நான் போக யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ உள்ளே இருந்ததெல்லாம் நான் அடுக்கி வச்சுட்டு உங்களுக்கு ஒரு வியூ ஒன்று காட்டுறேன். என்னெல்லாம் இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இதான் பார்த்தீங்க அப்படின்னா அது உள்ளே இருந்த ஐட்டம் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இது வந்து பேட்டரி, இது லைட் மோடு, இது கோப்ரோ கேமரா, அது மீடியா மோடு, இது வோல்டா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மைக்கில் போடுற ஸ்பான்ச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அடாப்டர். இது அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மவுண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறது. இதுவும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த 3M டேப்போட இது மவுண்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குது. இது டேட்டா சார்ஜ் போடுறதுக்கு, டேட்டா எடுக்கிறதுக்கு அதுக்கு. இது அந்த இதில் போட்டு லாக் பண்ணி டைட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. 2 இது கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமரா கவரை ஓப்பன் பண்ணுவோம் வாங்க. இந்த புது இதில் கவரை கிழிக்கிறதே ஒரு சுகங்க. இதுதான் மெயினான ஐட்டம். கேமரா அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இல்லை பேட்டரியும் மெமரி கார்டும் போடணும். மெமரி கார்டு இதுக்குள்ளே வரல, நான் தனியாக தான் வெளில வாங்கியிருக்கேன். இது வந்து நெட்டில் வந்து போட்டு பார்த்துட்டு வாங்க. கோப்ரோ 12னா நீங்கள் 12 வாங்கினீங்கன்னா 12 வந்து எந்தெந்த மெமரி கார்டெலாம் சப்போர்ட் பண்ணணும்னு. ஏன்னா நீங்கள் சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மெமரி கார்டு வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது வந்து சப்போர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு மெமரி கார்டு வாங்கிட்டு வந்தேன். அந்த மெமரி கார்டு நல்ல வேலை நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான். அது வந்து சாண்டிஸ்க் நார்மல் மெமரி கார்டு. அது வந்து 4K வீடியோ சப்போர்ட் பண்ணாது. ஒன்லி HD வீடியோ மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். 4K சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதுக்கப்புறம் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தப்பறம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க சாண்டிஸ்க்னா எக்ஸ்ட்ரீம். சாண்டிஸ்கில் எக்ஸ்ட்ரீம்னு ஒரு மாடல் இருக்குது. எக்ஸ்ட்ரீம் ப்ரோ, எக்ஸ்ட்ரீம் ப்ளஸ் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வாங்கினா தான் இது கோப்ரோ 12ல 4K வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய இருக்குது. சாம்சங், எவோ ப்ளஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டில் ஒவ்வொரு மாடல் இருக்குது. ஸோ அந்த மாடலை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்குங்க. அப்புறம் இல்லைன்னா உங்களுக்கு காசு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இந்த இதை இழுத்துட்டு இப்படி திறந்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம வந்து பேட்டரி போடணும். இந்த டைரக்ஷன் பார்த்து இந்த ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா, இது வெளியே சைடு வரணும். இந்த பின் இருக்கும், அது உள்ளே போகிற மாதிரி போடுங்க. அவ்வளோதான். ஜஸ்ட்டு உள்ளே போட்டிங்கன்னா அது போய் லாக் ஆகிடும். ஓகே, இப்போ மெமரி கார்டை வந்து இந்த டைரக்ஷனில் போடணும்.
அந்த மெமரி கார்டில் லெட்டர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம இந்த பெரிய டிஸ்பிளே சைடு வர்ற மாதிரி ஃபேஸ் பண்ணி உள்ள வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். அண்ட் முக்கியமான விஷயம், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் கேமரா. மற்றபடி இந்த வோல்டாவோ இந்த மீடியா மோடோ இது எதுவுமே வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ வாட்டர் ப்ரூஃப் நீங்கள் வாட்டருக்குள்ளே தண்ணிக்குள்ளே வீடியோ எடுக்கணும் அப்படின்னா இந்த கேமரா மட்டும் தான் முக்கி எடுக்கலாம். இந்த கவர் லாக்கில் இருக்கிற கண்டிஷனில் மட்டும்தான். இதை எடுத்துட்டு தண்ணிக்குள்ளே நீங்கள் முக்கிட்டீங்க அப்படின்னாலும் காலி, மொத்தமாக ஸ்வாக ஆகிடும் மொத்த அமௌண்ட்டும். ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இப்போ நான் போட்டேன், அனிமா ஆன் பண்ணிட்டு அந்த ஆப்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டா தான் வந்துட்டு இது வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதை நான் முடிச்சுட்டு வர்றேன். அதெல்லாம் வந்து அது உங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயமா இருக்காது. இப்போ நம்ம நார்மலாக ஒரு புதுசாக ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கணும்னா செட்டப் பண்ணுவோம்ல, ஃபஸ்ட்டு மெயில் ஐடி கொடுப்போம், அப்புறம் அந்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்து ஓகே கொடுத்து எல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ அதை முடிச்சுட்டு ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். போட்டு நான் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணோன்னா அது வந்து SD கார்டு செக் பண்ணுது, பேட்டரியும் செக் பண்ணுது. ஸோ பேட்டரி வந்து அது என்ன சொல்லுதுன்னா 20% பேட்டரி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நமக்கு வந்து இப்போ 15% தான் இருக்கு. ஸோ அது பண்ணாதான் நம்ம வந்து அப்டேட்டே பண்ண முடியும் போல. ஸோ நான் கொஞ்ச நேரம் இதை சார்ஜ் போட்டு அப்படியே அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓகே பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் எல்லாம் நான் வந்து முடிச்சிட்டேன். ஒன்றும் பெரிய இது இல்லை. சார்ஜரில் இந்த C டைப் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. நார்மல் நம்ம ஃபோன் அடாப்டரில் போட்டு அந்த அவங்களே கேபிள் கொடுத்துருந்தாங்க. மாட்டினேன், சார்ஜ் ஏறின உடனே அதுவே இதுவாயிடுச்சு. ப்ளூடூத் ஆன் பண்ண சொல்லிச்சு. நம்ம ஃபோனில் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். GoPro குயிக் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ப்ளூடூத் அதுவே இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று ஒன்றா கொடுக்குது. ப்ளூடூத் ஆன் பண்ணணும், பேர் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக நெட்லேருந்து டவுன்லோட் ஆச்சு, அப்டேட் ஆச்சு, எல்லாமே முடிஞ்சு அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. வேற ஒன்றும் இல்லை. சூப்பராக இருக்குதுங்க. அந்த வீடியோ குவாலிட்டி எல்லாமே நான் சும்மா அப்படியே செக் பண்ணி ஒரு 2 3 எடுத்து பார்த்தேன். தாறுமாறாக இருக்குது. எடுத்ததெல்லாம் டெலிட் பண்ணிட்டேன். சும்மா செக் பண்ணுறதுக்காண்டி தான் எடுத்தது. ஸோ லைட்டாக அந்த அப்டேட் ஆகல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆச்சு. பட் ரொம்ப அந்த அளவுக்கு ஹீட்டுன்னு சொல்ல முடியாது. பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவரை வந்து நான் வந்து போடாமே இருக்கேன் பார்த்தீங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மீடியா மோட மாட்டணும் அப்படின்னா இந்த கவரை வந்து கலட்டினா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியா மோட மாட்ட முடியும். இந்த மீடியா மோட் என்ன பண்ணுதுன்னா இந்த மீடியா மோடில் தான் நம்ம ஒரு வேளை எக்ஸ்டர்னலாக மைக் மாட்டணும் அப்படின்னா இந்த மீடியா மோட் இருந்தால் தான் மாட்ட முடியும். இந்த மீடியா மோட் மாட்டோம்னா இதுலேயே அடிஷ்னலாக ஒரு மைக் வந்துடும். அது இல்லாமல் நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ப்ளூடூத் மைக்கோ இல்லை வேற ஏதோ ஒயர்டு மைக் மாட்டணும் அப்படின்னா இந்த மீடியா மோட் இருந்தால் தான் மாட்ட முடியும். ஏன்னா எனக்கும் தெரியல இந்த வாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு. நான் ஏன் இந்த பேக் வாங்கினேன்னா எனக்கு இந்த வோல்டா வந்து கொஞ்சம் பிராண்டடாக வாங்கினா நல்லா தோணுச்சு. அதனால வந்துட்டு நான் இந்த பேக்கோட வாங்கினேன். அது கூட சேர்ந்து எனக்கு இந்த மீடியா மோடும் வந்துருச்சு. அதனால தனித்தனியாக ஒன்று வாங்கினா ஓவர் ப்ரைஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு தான் நான் மொத்தமாக சேர்த்து வாங்கினேன். ஸோ இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைக்கு எப்படி ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் இருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோனில் இந்த ப்ளூடூத் மைக்கில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மைக்கில் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் டேரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைக்கில் இப்போ நான் பேசுகிறத அந்த ஆடியோ போடுறேன். ஸோ 2 ஆடியோக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதை பார்த்த பிறகு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மீடியா மோடை மாற்றிட்டு இந்த மைக்கில் என்ன டிஃப்ரெண்ட் வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். இந்த சைடில் வந்து அந்த மோடு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதிலே பவர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதை லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும், லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும். ஸோ இதை கழட்டிட்டு இந்த மீடியா மோடு அதுக்கு இந்த மீடியா மோடை இழுத்து இது பண்ணிங்கன்னா வந்துடும். கேமராவில் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ள லாக் ஆகணும். ஸோ இது அப்படியே உள்ள தள்ளினா அப்படியே லாக் ஆகிடுது. இப்போ பக்காவாக லாக் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த செட்டப் எல்லாத்தையுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மாட்டி காமிச்சிடுறேன் எப்படி மாட்டுறதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மைக்கை போட்டு இதை லாக் பண்ணிட்டோமா, இப்போ கீழே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை 2 இதையும் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா வரும், தெரியுதுங்களா? GoPro கீழே 2 இந்த ரெக்கமாக இருக்கும். அட்ஜஸ்ட்டில் மடக்கி வச்சுக்கலாம் வேணா அந்த இது வரும். ஸோ அதை எடுத்துட்டு நம்ம வோல்டா இருக்குது பார்த்தீங்களா, வோல்டாவில் இது ஃப்ரண்ட் சைடு வர்ற மாதிரி, நம்ம சைடு இதுவும் அந்த சைடு இதுவும் போகிற மாதிரியும் இந்த வோல்டாவில் கரெக்டாக அதுக்குள்ளே விட்டுட்டு இந்த த்ரெட்டு கொடுத்துருந்தாங்கல்ல, கரெக்டாக அந்த 2 அந்த வோல்டாவில் விட்டு அந்த இதை எடுத்துட்டு அவ்வளோதான், லாக் பண்ணிட வேண்டியதான். இந்த வோல்டா வந்து இன்னொரு மேட்டர் என்னன்னா, இந்த வோல்டாவையும் நம்ம வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜ் போட்டுட்டு இதோட சார்ஜிங் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேபிள் கீழே இதையும் தனியாக சார்ஜ் போட்டுக்கலாம். பேட்டரியவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டுக்கலாம். இது நம்மளுக்கு அதுக்கும் யூஸ் ஆகும். என்னன்னா நம்ம GoProவோட பேட்டரி வந்து கொஞ்ச நேரம் தான், கிட்டத்தட்ட 4K வீடியோ எடுத்தோம்னா 3/4 மணி நேரமும் என்னமோ தான் வந்து சார்ஜ் நிற்கும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி எல்லா ரிவ்யூஸும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இந்த வோல்டாவையும் சார்ஜ் போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேபிளை நம்ம இதில் கனெக்ட் பண்ணோம்னா
இது மூலியமா இப்போ இந்த கண்ட்ரோலும் ஒர்க் ஆகும். ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் இந்த சார்ஜ்ல அதுவும் GoProவும் கொஞ்சம் சார்ஜ் ஆயிக்கும். அதான் இதுல இருக்கிற ஒரு அடிஷனல் பெனிஃபிட். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 3 போர்ட் இருக்கும் நம்ம மீடியா மோட்ல. ஆல்ரெடி நம்ம மீடியா மோட்ல இருக்கிற மைக் வந்து இங்க இருக்கு பாருங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தான் அந்த மீடியா மோட் மைக் ஃப்ரண்ட்லயும் இருக்கும், பேக்லயும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து மேல ஒரு மினி மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் இருக்கு. ஒரு சி டைப் போர்ட் ஒன்று இருக்கு. இன்னொன்று டிஎஸ்ஆர் போர்ட் இருக்கு. அந்த கேமரா மைக்லாம் சொருகுறதுக்காக அந்த மைக்கும் இருக்குது. ஸோ அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த சி டைப்ல இந்த வோல்டாவில் இருக்கிற கேபிளை அப்படி சொருகிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது தனியாக ஒர்க் ஆகும். அண்ட் இந்த லைட் மோட் இருக்கு பார்த்தீங்களா, லைட் மோட் ஆன் பண்ணி காட்டல, இதை உங்களுக்கு தனியாக ஆன் பண்ணி காட்டுறேன். மூணு இது வருது, 3 பவர் வருது. ஸோ பட் ஆனால் டேரெக்டாக நம்ம மூஞ்சில் அடிச்சா ரொம்ப இதுவாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த கவர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அந்த லைட்டோட இதை கம்மி பண்ணுறதுக்கு. ஸோ இது 1 2 3 ஃபுல் பவர். லாஸ்ட்டாவோட அமுக்கணும்னா இது பிளிங்க் ஆகுது, ஏதாவது எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா ஆஃப் ஆகிடுது. செம்மையாக ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த சைடில் ஒரு போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஓப்பன் ஆகுது. ஸோ சி டைப் இதுதான். இதையும் நம்ம தனியாக சார்ஜ் போட்டுக்கலாம். இது அன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இந்த GoPro மேலே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மேலே இது நம்ம வந்து பாருங்க, மேலே ஒரு இந்த மீடியா மோட ஃபிட் பண்ணுறதுக்குனே ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம போட்டு இப்படி லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே டேரெக்டாக கேமரா அப்படியே லைட்டாக ஆன் பண்ணால் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணிக்கலாம். கேமரா ஆன் பண்ணி வீடியோ எடுக்கணும்னா வீடியோ எடுத்துக்கலாம். அந்த இது சொன்ன பார்த்தீங்களா, மைக்குக்கு நாய்ஸ் ஃபில்டர், அதை நம்ம மாட்டாமல் விட்டுட்டோம். அதையும் மாட்டிடலாம். ஸோ பார்த்தீங்களா, அந்த நாய்ஸ் ஃபில்டரையும் போட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ அது வந்து இந்த மைக்கில் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து GoProவோட மீடியா மோட் மாட்டியிருக்கிறேன், அந்த மைக்கில் பேசுகிறேன். ஸோ நான் பேசுகிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த GoProவில் இருக்கிற மீடியா மோடோட மைக்குக்கும் நான் பேசுகிற இந்த ஃபோனில் இருக்கிற மைக்குக்கும் என்ன ஆடியோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வோல்டாவில் இருக்கிற பட்டனோட ஆப்ஷன் எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் அந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணுறதுக்கு. ஸோ இது பேர் பண்ணுறதுக்கு மேலே GoProவில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு நம்ம இதை அமைக்கி பிடிச்சோம்னா அது நம்ம GoPro கூட இந்த வோல்ட்டா வந்து பேர் ஆகிடுது. ஸோ பேர் ஆன பிறகு இப்போ நீங்கள் இந்த வோல்ட்டால் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா இந்த பேட்டரி சிம்பிள் இருக்குல்ல, இதை அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியுது. இப்போ 2 லைட் எரியுது பார்த்தீங்களா, ஆக்சுவலாக 5 லைட் வரை இருக்குது. ஸோ ஃபுல் லைட் இருந்ததுன்னா ஃபுல் சார்ஜில் இருக்குன்றது அர்த்தம். இப்போ 2 பாயிண்ட் தான் இருக்குது. இது வழக்கம் போல் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஸ்டாப் பண்ணுறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் இந்த பட்டன். கீழே ஒரு மோடுன்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. GoProவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 3 மோடு இருக்குது. வீடியோ மோட், ஃபோட்டோ மோடு, டைம் லேப்ஸ் மோடு. அந்த மோடை சேஞ்ச் பண்ணுறது இப்போ வீடியோ மோடில் இருக்குது. நீங்கள் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ மோடுக்கு மாறிடும். ஸோ இப்போ நம்ம இதை ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபோட்டோ எடுக்கும். இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா டைம் லேப்ஸ் மோடுக்கு மாறிடும். ஸோ இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டைம் லேப்ஸ் மோடு வந்து வீடியோ ரெக்கார்டாக ஆரம்பிச்சிடும். திரும்ப ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வீடியோ மோடுக்கே வந்துடும். ஸோ அந்த மோடு சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த பட்டன். நம்ம எதுவுமே டிஸ்பிளேல டச் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை, இங்கேயே செலக்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த வோல்ட்டாவோட இது. ஸோ இந்த வோல்ட்டாலேயே வந்து பேட்டரி இருக்கிறதுனால ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீடியா இதில் GoProவில் பேட்டரி வந்து ரொம்ப ஒரு 13-14% போயிடுச்சு. இதை கனெக்ட் பண்ண உடனே இதுலேருந்து சார்ஜ் ஆரம்பிச்சு அது கிட்டத்தட்ட ஒரு 21% வந்துருச்சு. ஸோ இது கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகுதோ இல்லையோ, இதை ஒரு பேக்கப் பேட்டரியாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயே காமிச்சிருங்க. பேசிக்காக உங்களுக்கு GoProவில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் காமிச்சிடறேன், என்னென்னலாம் காட்டுதுன்னு சொல்லிட்டு. ஸோ மேலே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு பேட்டரி சிம்பிள் போட்டு 5 ஹவர் அப்படின்னு காட்டுது பார்த்தீங்களா, 5 ஹவர் 30 மினிட்ஸ். அதாவது நம்ம SD கார்டில் வந்துட்டு இன்னும் 5 ஹவர் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு அது காட்டுது. அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் மேலே பேட்டரி பர்சன்டேஜ் காட்டுது. மேலே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இப்போ வீடியோ மோடு. ஸோ ரைட் சைட் தள்ளினீங்கன்னா டைம் லேப்ஸு, லெஃப்ட் சைட் தள்ளினீங்க அப்படின்னா ஃபோட்டோ மோடு. ஸோ நம்ம கீழே மோடு மாற்றணும்ல, அதுக்கு பதில் நீங்கள் மேலே டச் பண்ணி மாற்றுறதா இருந்தால் இங்கேயே மோட மாற்றிக்கலாம். இந்த மாதிரி வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 குவாலிட்டி இருக்குது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு பேசிக் குவாலிட்டி, அதுவே 1080 பிக்சலில் எடுக்குது. இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி, அது 4K வீடியோ. இன்னொன்று ஹையஸ்ட் குவாலிட்டி, அது வந்து 5.3K வீடியோ. ஸோ நம்ம 4K வீடியோ நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காமிச்சது எல்லாமே 4Kல தான் எடுத்திருந்தேன். ஏன்னா 4Kவே நமக்கு போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா 5.3K ஹை குவாலிட்டி போனோம்னா நமக்கு பேட்டரி வந்து சீக்கிரம் ட்ரெயின் ஆகிடும். இதுவே நமக்கு ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான வீடியோ தான் இருக்கும். அண்ட் மைக்கும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, நான் இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த GoProவோட அந்த லைட் மட்டும் போட்டு ஆன் பண்ணி உங்களுக்கு எனக்கு ரூமில் இப்போ நைட்டு தான், வெளியிலையும் ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது.
நான் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு அதில் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் ரூமே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்குது. எல்லா லைட்டையுமே நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ரூமே இருட்டாக தான் இருக்குது. இப்போ கோப்ரோவில் அந்த மேக்ஸிமம் பவர் லைட்டில் வச்சு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கிறேன். ஆடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் மோடில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்க ஆடியோவே நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு. வீடியோ வந்து ஸ்டாண்டர்டு வீடியோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா 4Kல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த வோல்ட்டால் ஒரே ஒரு குறை தான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். குறைன்னு சொல்ல முடியாது. என்னென்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வீடியோ எடுக்கல தான். இந்த பட்டன் எதுவுமே நமக்கு அந்த பேக் லைட் இல்லை, பட்டனில் லைட் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ எந்த பட்டன் எங்கே இருக்குன்னே தெரில. பட் நம்ம ஒன்ஸ் அதை யூஸ் பண்ண நம்ம அதுக்கு தெரிஞ்சிருவோம். கை வச்சு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் எந்த பட்டன் எங்கே இருக்குன்னு. பட் ஸ்டார்டிங்கில் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏதாவது ஒரு இதுக்கு இந்த அட்லீஸ்ட் இந்த ரெக்கார்டிங் லைட்டுக்கு மட்டுமாவது பேக் லைட் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் அது ஈஸியாக இருந்திருக்கும். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரை நான் இதுவரை கோப்ரோ வந்து நானும் யூஸ் பண்ணது கிடையாது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ நான் கொஞ்சம் வீடியோலாம் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருந்தேன். அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன். அண்ட் இதில் இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதான் நார்மலாக நமக்கு டிஸ்பிளே இப்படி தான் காட்டும். இப்படி மேலேருந்து கீழே தள்ளினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த குயிக் கேப்சர் ஆஃப் ஆகிடும். ஸோ இதை ஆன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா கேமராவே நம்ம ஆஃப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கூட இந்த சைடில் இந்த பட்டன் இருக்குது தெரியுமா, இதை நீங்கள் ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது ஆன் ஆகிட்டு ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சாரி, சைட் பட்டன் இல்லை, மேலே டாப்பில் இருக்கிற பட்டன் கேமரா. ஏன்னா நம்ம இப்போ அந்த மோட்டோ வீலாகிங்லாம் பண்ணுறவங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. எனி டைம் அவங்களால பைக் கேமரா ஆன் பண்ணி வச்சுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு மொமெண்ட் வரையில தான் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதுக்குள்ளே டக்குன்னு அவங்க அதை கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. அதுக்குள்ளே ரெக்கார்ட் ஆகணும்ல, ஆன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடும். ஸோ அதுக்காண்டி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டோம் கோப்ரோவை, பட் ஜஸ்ட் ஒரு மொமெண்ட் வந்து டக்குன்னு அதை கேப்சர் பண்ணணும்னா நீங்கள் இந்த செட்டிங்ஸில் இதை ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா மேலே அந்த பட்டனை நீங்கள் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக கோப்ரோ ஆன் ஆகி கேமரா வந்து ரெக்கார்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் ஃபர்தராக வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஃபுல்லாகவே இந்த கோப்ரோ வச்சு தான் எடுப்பேன். ஸோ அப்போ நான் ஏதாவது கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு கோப்ரோ பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லை இன்னும் கூட சில பாயிண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபுல் வைட் லென்ஸில் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கிறேன். உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காண்டி தான். இந்த லொக்கேஷன் வந்து அந்தளவுக்கு பெரிய இது இல்லை. ஸோ வைட் லென்ஸ், மேக்ஸிமம் வைட் லென்ஸ் இது கேப்சர் பண்ணுறது இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கூட வந்துட்டு இப்போ இதில் மெமரி கார்டில் வீடியோ ரெக்கார்ட் ஆகுது பார்த்தீங்களா, ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு நம்ம வெளியில் மெமரி கார்டை எடுத்து தான் வந்துட்டு நம்மளோட சிஸ்டமுக்கு காப்பி பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் அப்படிலாம் இல்லை. நம்ம அந்த சார்ஜ் போடுறோம் பார்த்தீங்களா, கேபிள் அவங்க கொடுத்துருக்காங்களா, அதே கேபிள் அப்படியே டேரெக்டாகவே கோப்ரோவை சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி அப்படியே நம்ம காப்பி பண்ணாலே கிட்டத்தட்ட காப்பி ஆகிடுது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 வீடியோ எடுத்துகிட்டு நான் அப்படி காப்பி பண்ணேன். ரொம்ப கம்மியான டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்குன்னு தனியாக கார்ட் ரீடர்லாம் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்ச வரை உங்ககிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் ஆல்ரெடி கோப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தால், நான் ஏதாவது பாயிண்ட்லாம் மிஸ் பண்ணியிருந்தா, ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுப்பேன். என்ன மாதிரி கோப்ரோ வாங்கலான்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிற நிறைய பேருமே இதை பார்த்து வந்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.